கிளாஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல. தூக்கடா இன்னைக்கு சூப்பரா போச்சு. நல்லா இருந்துச்சு. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சிட் டவுன். என்ன பீரியட் இது? மேத்ஸ் பீரியட். மேத்ஸ் பீரியட்னா புக் எடுத்து போட்டு பார்க்க வேண்டியதானே? எதுக்கு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ் சாத்விக் தான் மிஸ் பேசிட்டே இருந்தான். மிஸ் சாத்விக் தான் மிஸ் என்னோட லஞ்ச் பாக்ஸ் திருடி சாப்பிட்டான். சாத்விக் சாத்விக் ஓடாத. எங்க இங்க வரை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உனக்கு, திருந்தவே மாட்டியா? இனிமேலாவது யார் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிடாத. சிரிச்சதெல்லாம் போதும். புக்ஸ் எடுத்து சம்போடு. பையனை வேற அடிச்சுட்டு வந்துட்டேன். அவன் சாப்பிடாம போயிட போறான். கிளாஸ்க்கு போகாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் விளையாடிட்டு இருக்கீங்க? மிஸ், பசங்களுக்கு போலிங் சொல்லி தரணும்ல மிஸ், அதான் மிஸ் போலிங் போட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். என்ன சார் தாடி இதெல்லாம்? பிடி மாஸ்டர் நீங்களே இப்படி இருந்தா பசங்களுக்கு யாரு டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க? மிஸ் வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க மிஸ். எத்தனை வருஷமா இதே காரணத்தையே சொல்வீங்க? மிஸ் 2வது குழந்தை மிஸ். குழந்தை மாதிரி அடுத்த வாட்டி ரீசன் சொல்லிட்டு நிக்காதீங்க. இன்னொரு வாட்டி இதோட பார்க்க கூடாது. நல்ல எத்தனை வாட்டி சொல்லியும் நான் லீடர் செலக்ட் பண்ணல, உன்னை பார்த்துக்கிறேன். என்னாச்சு ஆலியா? ஓ கேங்கா வரீங்களா? இனிமேல் தான் தெரிய போகுது பிரின்சிபலோட பையன் யாருன்னு. புது ஸ்கூல் ஆச்சே, அமைதியா இருக்கலாம்னு பார்த்தேன். இனிமேல் தெரியும்டா ஆழியானா யாருன்னு. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே கிடைச்சிருக்காங்க. அதான் பயங்கர ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமாம்மா. இனிமேல் அப்ப பிரச்சனை பண்ணாம ஸ்கூல் போக போல இருக்கே. ஆமாம்மா, நாளைக்கு எங்க கேங்ல ஒரு ஆள் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் பிரியாணி எடுத்துட்டு போறேன் வித் லெக் பீஸ். மரியாதையா மேல போய் ட்ரெஸ் மாத்து. அதுக்குள்ள பிரியாணி லெக் பீஸா? பா போங்கம்மா. என்னடா உனக்கு யாரா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களா? கிடைச்சிருக்காங்களே. யாரு? அதெல்லாம் நான் எப்படி தெரியுவேன்? என்னடா வெக்கம்லாம் படுற? யாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் என்ன சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய் சொல்ல மாட்டேன். வேணா பாட்டு வேணா பண்றேன். அடடா மல்லடா அட மல்லடா. ஆலியா, நான் ஓன் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ ஒன்றும் சைலண்டா இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காமெடி இருக்கு பாரு. புரியலையே எனக்கு. இப்ப புரியாது, வெயிட் பண்ணி பாரு. டேய், யார் டிஃபன் பாக்ஸரை காலையிலே சாப்பிட்ற? ஆழியாது என்னை பார்த்து சவால் விட்டால, அதான் காலையிலேயே ஆட்டையை போட்டேன். நீ அவ டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்ற, அவ எப்படி சைலண்டா இருக்கா? என்னை பார்த்து பயந்துட்டாங்க. என்னடா ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ, என்னடா ஆச்சு? வயிறு கலக்குதுடா. ஐயோ, என்னால முடியல. வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஐயோ, இதான் உன் பிளானா? ஆமா,
எப்படி இருக்கு? சூப்பர் டி. நல்ல வேலை நான் சாப்பிடல. சீதா ரீட்ஸ் த புக். இது என்ன வாய்ஸ்? இது உங்க வாய்ஸ் மிஸ். இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு கேட்டேன். மிஸ் ஒரு டவுட். என்ன டவுட்? மிஸ் நீங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட டவுட் கேட்கலாமா? முதல்ல என்ன கிளாஸ் எடுக்க விடுங்க, அப்புறமா டவுட் கேளுங்க. சீதா ரீட்ஸ் த புக். இது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? மிஸ் சீதா யார் மிஸ்? சீதா என் பொண்ணு. நான் உன்னை கேள்வி கேட்டேன், நீ என்ன கேள்வி கேக்குறியா? மிஸ் சீதா என்ன புக் மிஸ் படிச்சாங்க? அவ எந்த புக்க படிச்சா உங்களுக்கு என்ன? இப்ப நீங்க படிக்க போறீங்களா இல்லையா? டி எல்லாருமே ஒரு டவுட் கேக்குறாங்க, நம்ம எதுனா ஒரு டவுட் கேட்போமே. நீ கேள்றா. என்னதான் டவுட் கேக்குறது? கொஞ்சம் சைலண்டா இருங்கடா. அதானே என்ன டவுட் கேக்குறது? டேய் நான் உன்கிட்ட சொல்லத நீ என்கிட்ட சொல்றியா? பேசாம என்ன பீரியட்னு கேட்கலாமா? அப்படிலாம் கேட்டா நம்மள டம்மி பீஸ்னு நினைச்சுப்பாங்கடா. வேற என்ன கேக்குறது? கொஞ்சம் சைலண்டா தான் இருங்களேன்டா. எத்தனை வாட்டி சொல்றது? என்னடா சத்தம்? அது என்ன டவுட் கேக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ். நான் கிளாஸ் எடுத்தா தானே டவுட் கேப்பீங்க. நான் கிளாஸே எடுக்கல. சூப்பரா. 1 2 3 4. இப்போ 5 ன்னு வரும்போது பாஸ்ன்னு சொல்லணும். ஓகே ஓகே. 1 2 3 4. இப்போ 5 10 வரும்போது பாஸ்ன்னு சொல்லணும். ஓகே விளையாடலாமா? 1 டேய் 1. டேய் என்னடா 6 7 மேல போவே மாட்ற? 5 குள்ளேயே சுத்தி நிக்கிற. நீ என்னடானா இவன் கூடயே சுத்தி நிக்கிற? சார் 5 ன்னு வந்த பாஸ் சார். 5 வந்தா பாஸ் இல்லடா, படிச்சாதான் பாஸ். புரியுதா? புரியுது சார். அப்ப புரிஞ்சதுன்னா போய் படுறா. போடா போ போ. ஏ ஆலியா எப்படி டவுட் கேட்டு கிளாஸ் எடுக்க விடாம பண்ண பாத்தியா? ஃபர்ஸ்ட் டவுட் கேட்க ஆரம்பிச்சது நானு. நீ ஆரம்பிச்ச டவுட் எப்படி முடிச்ச பாத்தியா? கிழிச்ச. நீ முடிக்கலனாலும் நானே முடிச்சிருப்பேன். ஓ அப்படியா? அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டி? இப்போ வரதே தமிழ் சாரு. அவரை யாரை இப்போ இங்கிலீஷ்ல பேச வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். டீலா? ஓகே டீல். பாத்தியா நான் ஸ்பீடா போறேன். லெஃப்ட்ல போ. ஐயோ உனக்கு வேற வேலையே இல்லை. இப்ப பாரு. லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போலாமா? சார் சார் ஸ்டாண்ட் எடுக்கல சார். தேங்க் யூ. தேங்க்யூ. டேய் பிடி மாஸ்டர் விளையாட வைக்கணும். ஆனா உங்களை பார்க்கும்போது அப்படியே ஒன்று வைக்கணும்னு தோணுது. இப்பதான் நாங்க திட்டி அமுச்சு விட்டேன். ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டீங்களா? ஆமா நீங்க எந்த கிளாஸ்? நீங்க உங்களை கிளாஸ்ல விடாம எனக்கு இன்னைக்கு வேற வேலையே கிடையாது. சார் 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 சார். இன்னைக்கு செத்தோண்டா. இன்னைக்கு என்ன படம் பார்த்துட்டு வந்தது தெரியல. டெய்லி ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து உயிரை வாங்குறது. இன்னைக்கு என்ன கேம்னு தெரியலையே. படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு விளையாட்டும் முக்கியம். கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாராவது கை வலிக்குது, கால் வலிக்குது, தண்ணி வேணும், பாத்ரூம் போகணும்னு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. அடுத்த 1 hour சும்மா நெருப்பு மாதிரி இருக்கணும்.
ஓகேவா? ஓகே சார். சத்தமா ஓகே சார். சத்தமா கேக்கல. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் தெரியுமா? ஃபுட்பால். என்ன சார் எனக்கு பிகில் படம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா, இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபுட்பால் விளையாட போறோம். ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? நீங்க 5 பேர் ஒரு டீம். நீங்க 5 பேர் ஒரு டீம். இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது கேம். ரெடியா? எடுத்துட்டு போ. போ எடுப்போ. பால் ஸ்டாப் பண்ணு. எனக்கு கொடுங்க. பால் ஸ்டாப் பண்ணு. குடு. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. பால் கையில படக்கூடாது. கையில பட்டா ஃபவுல். புரியுதா? ஒரு 6 மாசத்துல சரியா போயிடும்.